2024 ஒலிம்பிக்கில் நம்ம இன்றைக்கி வரைக்கும் இந்தியா சில விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் தங்கம் பதக்கம் வாங்கியிருக்கோம் இதுக்கு முன்னாடி நடந்த போட்டிகளில். ஆனால் சைனா, அமெரிக்கா இவங்களாம் பதக்கப்பட்டியலில் எப்போவுமே 30 தங்கம், 40 தங்கம், 50 தங்கம் அப்படின்னு அந்த தங்கப்பதக்கங்களை வாங்கி குவிச்சிருப்பாங்க. ஆனால் இந்தியாவால் ஏன் வாங்க முடியல அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மனசுலேயும் இருக்கிற ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட ஒரு 140 கோடி மக்கள் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்மளால் தங்கத்தை வின் பண்ண முடியலையே, தங்கப்பதக்கத்தை வெல்ல முடியலையே, ஏன் அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலேயும் இருக்கிற கேள்வி. அதுக்கு முன்னாடி இந்த ஒலிம்பிக்கை பற்றி ஒரு சின்ன தகவல்கள். இதில் இந்த 2024 ஒலிம்பிக்கில் கிட்டத்தட்ட 1816 பேர் கலந்துக்கிறாங்க, வீரர் வீராங்கனைகள். ஆனால் எல்லாருமே ஈக்குவலாக தான் கலந்துக்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 905 பேர் ஆண்கள் அப்படின்னா 905 பேர் பெண்கள். அதே மாதிரி இப்போ ஒரு 100 மீட்டர் ரன்னிங் ரேஸில் 56 மென், 56 ஆண்கள் அப்படின்னா 56 உமன் பெண்கள். அதே மாதிரி 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 48 பேர் ஆண்கள் மென் அப்படின்னா 48 பேர் பெண்கள் உமன். அப்படி எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக தான் கலந்துக்க வைக்கிறாங்க போட்டிகளில். ஆனாலும் இந்த 1816 பேருமே சரிசமமாக தான் போட்டியில் இருக்காங்க, ஆண்களும் பெண்களும். இதுக்கு எப்படி இதை எப்படி குவாலிஃபை பண்ணுறாங்க? இப்போ நம்ம ஒலிம்பிக் போட்டியில் நம்ம கலந்துக்கணுன்னா அது எப்படி நமக்கு அவங்க தகுதி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்குன்னா, ஆண்களாக இருந்தால் 10 வினாடிக்குள்ளே 100 மீட்டரை ஓடிடணும். பெண்களாக இருந்தால் 11 வினாடிக்குள்ளே ஓடிடணும். அதே மாதிரி ஒரு ஷார்ட் புட்டு, அதாவது குண்டு எறிதல் அப்படின்ற ஒரு போட்டி இருக்குது. அந்த போட்டியில் ஆண்களாக இருந்தால் 21.5 மீட்டர் தூரத்துக்கு குண்டு எரிஞ்சிருக்கணும், ஷார்ட் புட். அதே போல் பெண்களாக இருந்தால் 18.8 மீட்டர் அளவில் அவங்க அந்த குண்டு எரிஞ்சிருக்கணும். இப்படி சில டிஸ்டன்ஸனை வச்சு, சில வரைமுறைகளை வச்சு தான் ஒலிம்பிக்கில் வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்யப்படுறாங்க. சும்மா நம்ம ஸ்கூல் லெவலில் நம்ம ஒரு பதக்கம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே ஏற்றுக்க மாட்டாங்க. அது எப்படின்னா, கிட்டத்தட்ட வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் காம்படிஷன்ஸில் நம்ம கலந்துருந்தோம், நம்ம இந்திய வீரர்கள் கலந்துருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஒலிம்பிக்கு தகுதியாக வச்சுப்பாங்க. அதே மாதிரி இந்தியன் அசோசியேஷன் நடத்துகிற ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணியிருக்கணும், இல்லை நேஷ்னல் ஃபெடரேஷன் நடத்துகிற ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணியிருக்கணும். இப்படி வின் பண்ணுற, ஜெயிக்கிற, வெற்றி பெறுகிற வீரர்களை தான் ஒலிம்பிக்கு தகுதியே அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இந்த வேர்ல்டு அத்லெட்டிக் ரேங்க்கு நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இப்போ இந்தியாவில் ஒரு 117 பேர் தான் இந்த ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டிருக்காங்க. அதே இது சைனாவில் பார்த்திங்கன்னா 338 வீரர் வீராங்கனைகள் கலந்துருக்காங்க. அமெரிக்காவுக்கு 592 பிளேயர்ஸ், வீரர்கள் கலந்துருக்காங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒலிம்பிக்கில் இந்தியாவில் கலந்துக்கிட்ட வீரர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. 117 பேர் தான். இந்த 140 கோடி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 140 கோடி இப்போ தாண்டிடுச்சுன்றாங்க. 142, 143 கோடின்னு சொல்கிறாங்க இந்தியாவில். அந்த மக்கள் தொகையில் வெறும் 117 பேர் தான் இந்த ஒலிம்பிக்கில் கலந்துருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில், சைனாவில் பார்த்திங்கன்னா, சைனாவில் 338 பேர், யூஎஸ்ஏயில் 592 பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியாவிலேருந்து கலந்துக்கினவங்க ரொம்ப குறைவான எண்ணிக்கை, 117 பேர் தான். அதனால தான் நம்மளால் தங்கத்தை வின் பண்ண முடியல, தங்கப்பதக்கத்தை வாங்க முடியல. அதுக்கு தான் கவர்மெண்ட் என்ன செய்யணும், பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஸ்போர்ட்ஸில் பிள்ளைங்களை ஆர்வமாக இருக்கிற பிள்ளைங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய உதவிகளை செய்யணும். விளையாட்டில் எந்த ஒரு அரசியலும் கலக்காதபடிக்கு விளையாட்டில் விளையாட்டாக பார்த்து வீரர்களை ஊக்கப்படுத்தி, வீரர்களை உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு தேவையானது எல்லா விஷயத்தையுமே அரசு தரப்பில் செய்யணும். செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்களை செய்யணும். உதாரணத்துக்கு போன வாரத்தில் கூட அமைச்சர் உதயநிதி ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவர் சொன்னார், பிடி பீரியடை நீங்கள் என்ன செய்யாதீங்க, கடன் வாங்காதீங்க, பிடி பீரியட் தயவு செஞ்சு
மற்ற டீச்சர்ஸு கடன் வாங்காதீங்க, பிடி பீரியடில் பிள்ளைங்களை விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையாக சொன்னார். அது நகைச்சுவையாக இருந்தாலும் அதில் 1000 விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு சார்பாக கலந்துக்கிட்ட விளையாட்டு வீரர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியான பேர் தான். ஒரு சிலரை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இளவேனில் அவங்க ஷூட்டிங்கில் இருக்காங்க. இளவேனில் அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஷூட்டிங் பிளேயரு. அதே மாதிரி ஜஸ்வின் அவர் 100 மீட்டரு இந்த ஜம்ப்பு ஹை ஜம்பில் அவர் வந்து இந்த லாங் ஜம்பில் கலந்துக்கிறாரு ஜஸ்வின். அதே மாதிரி பிரவீன் சித்திரவேல் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஜம்பில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு ஒலிம்பிக்கில். அதே மாதிரி சந்தோஷ்குமார் தமிழரசன் 4x400 ரிலேயில் கலந்துக்கிறாரு. இப்படி ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பிளேயர்ஸ் தான் தமிழ்நாட்டிலேருந்து ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறாங்க. இது இந்திய அளவில் பார்த்திங்கன்னா நீரஜ் சோப்ரா, மனு பாக்கர், மீராபாய் ஜானு, பிவி சிந்து, லக்ஷயா சென் சொல்லி பேட்மிண்டன் வீரர், அதே மாதிரி அத்தி அசோக் அப்படின்னு சொல்லி கோல்ஃபு பிளேயரு. இப்படி ஒரு சிலர் தான் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இவங்க தங்கப்பதக்கத்தை வாங்குவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்க மேலே நமக்கு இருக்குது, சில வீரர்கள் மேலே தான். ஆனால் இது அமெரிக்கா, யுஎஸ்ஏல நிறைய வீரர்கள் கலந்துக்கிறாங்க. அதனால தான் அவங்களால அதிக தங்கத்தை வாங்க முடியுது. நம்ம இந்தியாவில் குறைவான பிளேயர்கள் இருக்கிறதுனால தங்கம் ஒன்று வாங்கினாலே பெரிய விஷயமாக அதை நம்ம கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லை, இந்தியா வந்து இருக்கிற மக்களுமே கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் இந்த அத்லெட்டிக்கு யாரும் கொடுக்கறது இல்லை. இதே இன்றைக்கி உலகக்கோப்பை கிரிக்கெட் நடந்துச்சுன்னா ரொம்ப ஆரவாரத்தோடு அது எல்லா இடத்துலையுமே ரொம்ப பிரபலமாக பேசுவாங்க கிரிக்கெட்டை. ஆனால் இந்த ஒலிம்பிக்கில் இந்த தனிப்பட்ட நபர் விளையாடுகிற விளையாட்டு, ஓட்டப்பந்தயமாக இருக்கட்டும், லாங் ஜம்ப்பாக இருக்கட்டும், ஹை ஜம்ப்பாக இருக்கட்டும், இந்த ஒலிம்பிக்கை வந்து யாருமே ரொம்ப பெரிய அளவில் கண்டுக்கிறதே இல்லை. அதனால தான் நம்ம இந்தியாவில் தங்கப்பதக்கத்தை அதிக அளவில் நம்மளால் வாங்க முடியலங்கிறது தான் ஒரு வேதனையான உண்மை.